வீட்டில் செல்லை நோண்டி ஆப்பை பார்த்து அதுக்குள்ளே போய் விழுந்து அதில் ஒருத்தன் கான்டாக்ட் பண்ணி அவன் கூட காரில் ஏறி போய் நாசமாச்சுன்னா எப்படி தான் பாதுகாக்கணும்? ஃபோனை பிடிங்கி வச்சா மருந்து குடிச்சு எடுத்துருதுங்க. டேட்டிங் ஆப் இருக்குது, ப்ராஸ்டியூஷன் ஆப் தனியாக வச்சுருக்கேன், பான் ஃபிலிம் ஆப் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் நம்ம போயிடுவோமா? இவ்வளோ ஆப் இருக்கும்போது நீ அந்த ஆப்பில் போய் ஒருத்தனை தேடி பிடிச்சி அவனோட காரில் போய் நைட்டு 11 மணிக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்து படுத்துருக்கு அப்படின்னா இந்த வயசுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வராது. ஒரு பிரச்சனை இது போய் ஏதாவது வலையில் விழுவும், அதில் பலது வெளியில் தெரியாது. 9,900 பேர் தப்பிச்சுருவாங்க. இப்போ லெஸ்பியன் காதல் பண்ணி அதன் மூலியமா அதான் நம்ம அதுதான் சொல்லிகிட்டே இருக்குமே. அதை நீங்கள் உங்கள் ஜென்ரேஷன்லேயே பார்ப்பீங்க. நீங்கள் 2K கிட்டு தானம்மா. எப்படி சார் மாறப்போகுதுன்னா இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டே பத்திரிக்கை கொடுப்பாங்க, கல்யாணத்துக்கு வந்துட்டு நானும் இவ்வளோ கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு. 2 பையன் ஒன்றா போனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இப்போ வந்து 2 பையனும் லவ்வர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பையன் கூடயே சுற்றிட்டு இருக்காங்க. ரைட்டு, ஏதோ இது இருக்கோ இல்லை இந்த பிள்ளை அந்த பொண்ணு 2 பேரும் தான் ஒன்றா போயிட்டே இருக்காங்க. விமலாவுக்கும் அமலாவுக்கும் திருமணம் விஜய் மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெறும். ஆதவ அர்ஜுனா தலைமையில் 1000 பெண்களுக்கு திருமணம் ஒரே நேரத்தில் விஜய் ஆசி வழங்கினார். விஜய் வந்து பெண்களை தான் காதலிப்பார், அவருக்கு அந்த மாதிரி ஆண் காதல்லாம் கிடையாது. ஏன்னா காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், ஆப் கலாச்சாரம் அப்படின்றது நம்ம நாட்டில் அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதனால நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதும் தெரியுது. இப்போ நடந்த கோவை இன்சிடென்ட்ல கூட ஆப்பால தான் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த பொண்ணால் ஆப் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள், ஆப்னால அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். எங்கே போனாலும் பஞ்சாயத்தை கூட்டினா நம்ம என்ன தான் பண்ணுறது? பெண்கள் எங்கே போனாலும் பாதிப்பு அப்படின்னா வீட்டில் உட்கார வச்சாலும் ஆப்பில் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. வீட்டில் செல்லை நோண்டி ஆப்பை பார்த்து அதுக்குள்ளே போய் விழுந்து அதில் ஒருத்தன் கான்டாக்ட் பண்ணி அவன் கூட காரில் ஏறி போய் இப்படி நாசமாச்சுன்னா எப்படி தான் பாதுகாக்கிறது? விஜய்கிட்ட தான் கேட்கணும். பெண்களை எப்படி தான் பாதுகாக்கிறது, என்ன தான் நீ பிளான் வச்சுருக்க அப்படின்னு. ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாரும் தானே சார் சொல்கிறாங்க பெண்களை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, பெண்களை பாதுகாப்பாக வச்சுருந்தா இது ஆப்பை பார்த்துட்டு எவன் கூடயா கார் ஏறி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வீட்டில் அடைச்சி போடலாம், பாதுகாப்பாக வைக்கலாம். ஆப்பை பார்த்து எங்கேயா சரி வீட்டில் தான் இருக்குது எங்கேயும் யாரும் இல்லை அப்படின்னு விட்டால் ஆப்பை பார்த்து போச்சுன்னா என்ன தான் பண்ணுறது? எப்படி தான் பாதுகாக்கிறது? சரி, இந்த ஆப்பை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நிறைய ஆப் கிளம்பிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பு வந்து எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் தான்மா இருக்கும். இந்த பூமியில் வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த பூமியில் எல்லாம் தான் கிடக்கும். நம்ம போய் அதை கிளறக்கூடாது. ஆப் இருக்குது அப்படின்னா எல்லாமே புதுசாக வரத்தான் செய்யும். புரியுதா? அப்போ வந்து பெண்கள் வீக்கானவர்களா, இவ்வளோ அறிவிலிகளாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். இப்போ பெண்கள் ஆணுக்கு பெண் சமம் 50% 70% போயிட்டு இருக்கும்போது சுனிதா வில்லியம்ஸ் ராக்கெட்டில் போகிறாங்கன்றாங்க, இங்கே இது போகிறாங்கன்றாங்க, கிரிக்கெட் ஜெயிக்கிறாங்கன்ற நேரத்தில் ஒரு ஆப்பில் போய் மாட்டி இப்படி போய் அழிஞ்சு போகுமா? இவ்வளோ பெரிய தற்கொலையாது. அதை படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? அது பிஜி படிக்குது. அப்படிங்கும்போது எல்லோரும் வந்து எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குதா செய்யும். புரியுதா? அதனால் இவர்கள் தான் இது அறிவு இல்லைன்னா நம்ம என்ன தான் பண்ண முடியும்? ஒரு பொண்ணுக்கு ஒரு போலீஸ் அனுப்ப முடியுமா? கஷ்டம். அப்படி பார்த்தா 4 கோடி பெண்கள் இருக்காங்க. இப்போ 4 கோடி போலீஸ், இப்போ 40,000 போலீஸ் தான் இருக்குது. 4 லட்சம் போலீஸ் இருக்குது அதிகபட்சம். இப்போ எப்படி போய் பாதுகாப்பு கொடுக்குறது பெண்களுக்கு? இப்படி தான் போய்ட்டு அவர்கள் பாதுகாப்பை அவங்கவுங்க அறிவை பயன்படுத்தி அவங்க தான் பார்க்கணும். ஆப்பில் போய் விழுகிறேன், இதில் போய் விழுகிறேன்னா அதுக்கு என்ன தான் பண்ண முடியும்? ஃபோனை பிடிங்கி வச்சா மருந்து குடிச்சு எடுத்துடுதுங்க, சூசைட் பண்ணிடுது. ஃபோனை பிடிங்கி வச்சிட்டான்னு சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன தான் பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியலையே. ஆப் வந்து இருக்க தான் செய்யுது. ஆப் வந்து டேட்டிங் ஆப் இருக்குது, ப்ராஸ்டியூஷன் ஆப் தனியாக வச்சுருக்கேன், அந்த இது அந்த பான் ஃபிலிம் ஆப் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் நம்ம போயிடுவோமா? எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா இருக்காங்க. அது வந்து தற்கொலைகள், கேடு கெட்டதுகள் அந்த மாதிரி போகிறத ஒன்றுமே தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லாம் தான் இருக்குது. அக்கா இப்போ இது இருக்குது, போதைப் பொருளை வாட்ஸ்அப்பில் விற்கிறான், சூதாட்ட ஆப் இருக்குது, அதில் பாதி பேர் போய் காசை விட்டுறான் அடகு வச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம தான், நமக்கு அறிவு இல்லைன்னா நம்ம யாரையும் சொல்லவே முடியாது. திருடர்கள் இருந்துகிட்டு தான் இருப்போம். நீங்கள் போட்டிருக்க மோதிரத்தையும் செயினையும் பாதுகாக்க அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைன்னா நீங்கள் அதை போடவே கூடாதுல்ல.
அதையும் அதை போட்டுட்டு பகலில் போனாலும் பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்கு நான் நடந்து போவேன்னீங்கன்னா அதை சந்திச்சு தான் ஆகணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் பயங்கர வேகமாக ஓடிட்டு தான் இருக்காங்க. இதுலேயும் இந்த ஆப்புங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே போகிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? அதான் காரணம் என்னென்னா, அவர்கள் எதையோ நோக்கி இருக்காங்க. இது அவங்களுக்கு என்ன தேவைன்றதை சர்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வரும் ஏஐயில். அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க முடிஞ்சு போயிடும், அதோட போக வேண்டியதான். நல்லதுக்குள்ளே போனாங்கன்னா நல்ல இடத்துக்கு போவாங்க. தீய செயல் செய்யணும்னு விருப்பப்பட்டு போனாங்கன்னா அதுக்குள்ளே போவாங்க. அதில் சில பேர் பல பேர் தப்பிச்சிடுவாங்க, சில பேர் மாட்டிக்குவாங்க. மாட்டுறதும் இப்போ பெருசாக வெளியே வரும். 999 பேரும் போயிட்டு தான் இருக்காங்க. எல்லா ஆப் வச்சுருக்காங்க, எல்லா லிங்க் வச்சுருக்காங்க, போய் சுற்றிக்கிட்டு பிள்ளைங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மாட்டினா அது பெரிய ஹைலைட் ஆகிடும். இப்போ எப்போ பிரச்சனை அப்படின்னா 100க்கு 25 பேருக்கு பாதிப்பு வருது, 50 பேருக்கு பாதிப்பு வருதுன்னா அது அரசாங்கத்தோட தப்பு, காவல்துறையோட தப்புன்னு சொல்லலாம். கோடியில் ஒருத்தர் தான் நடந்திருக்கு. 4 கோடி பெண்கள் இருக்காங்க. பாதியாக பிரித்தா 8 கோடி பேரில் கிட்டத்தட்ட 4 கோடி பேர் பெண்கள். அதில் வயதான கிழவிகள் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிரித்து இப்போ இளம் குமரிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 கோடி பேர்னால் இருப்பாங்க. அப்போ இந்த 1 கோடி பேரை வந்து நம்ம இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? போலீஸில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த 1 கோடி பேரில் எவ்வளோ பேர் ஆட்டையை போடணுன்றது தான் அந்த ஆப்பே இருக்குது. இப்போ நீங்கள் நேரில் பார்த்து ஒருத்தனை பிடிக்கல, பார்க்கல, வைக்கல, நம்ம ஒரு ஆப்பில் பார்த்து ஒருத்தனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டுபாக்கூராக இருப்பீங்க அப்படின்றது தான் அதோடைய வெளிப்பாடு. இப்படி இருந்தால் நீங்கள் இப்படி தான் ஆவீங்கன்னு இதெல்லாம் பாடமாக எடுத்துகிட்டு மீதி உள்ள ஆட்கள் திருந்தணும். அதை தான் சொல்ல முடியும். இதன் மூலியமா தனிமைப்படுத்தப்படுறாங்களா யார்? இந்த ஆப் மூலியமா? எதுக்கு தனிமை? இப்போ ஆப்ல நேரில் பார்த்து மக்கள்கிட்ட பேசுறது, ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது, இப்போ ஒரு டைலாக் கூட வரும்ல, நேரில் பார்த்து தான் பழகணும், ஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ இந்த ஆப் மூலியமா அதுலேயே ஒரு நபர் கூட பேசிட்டு முழுக்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அது ஒவ்வொரு சைக்கோக்கள், ஒவ்வொரு தற்குறிகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் இப்படி இருப்பாங்க, சில பேர் இப்படி இருப்பாங்க. அது வந்து அந்த வயசுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வராது. ஒரு 1% இருந்ததே ஜாஸ்தி. 1 கோடியில் 1% எவ்வளோ? 1,00,000. 1,00,000 பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. 0.10% தான் இந்த மாதிரி தற்குறிகள் இருக்கும். இது போய் ஏதாவது வலையில் விழுகும், அதில் பலது வெளியில் தெரியாது. மீதி 9,900 பேர் தப்பிச்சிடுவாங்க. ஏதோ ஒன்று நடந்துடும், ரைட்டு, ஓகே, தப்பிச்சா தான் ஓடிடும், திருந்திடும், ஏதோ ஒன்று பண்ணிடும். ஒரு சில தற்குறிகள் தான் இந்த மாதிரி மாட்டிக்கிறது. மாட்டுறது வந்து சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும். உலகத்தில் எல்லாமே தான் இருக்குது. ஆப்பை தடை பண்ண முடியுமா? அதுக்கு எல்லாம் இப்போ ஃபோன் ஆப் இல்லாமல் ஃபோனே ஒர்க் ஆகாது. இவ்வளோ ஆப் இருக்கும்போது நீ அந்த ஆப்பில் போய் ஒருத்தனை தேடி பிடிச்சி அவனோட காரில் போய் நைட்டு 11 மணிக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்து படுத்துருக்கு அப்படின்னா அது எவ்வளோ கேட்டுக்கிட்டதாக இருக்குன்றதை நம்ம. சரி, இதே போல் இன்னொரு விஷயம் பரபரப்பாக இருக்குது. ஆண் பெண் கள்ளக்காதல் அப்படின்னா குழந்தைய கொல்றது, இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம் கூட. இப்போ லெஸ்பியன் காதல் பண்ணி அதன் மூலியமாக அதான் நம்ம அதை தான் சொல்லிகிட்டே இருக்குமே. நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து அதை தான் சொல்லிட்டேன். எல்ஜிபிடிக்கு வரப்போது அடுத்து வந்து பல சேனல்களில் நம்ம ஹைலைட்டாக பேசுகிறதே அதானே. யார் எந்த பிள்ளையை லவ் பண்ணும், எந்த பையனை லவ் பண்ணுவான்றதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். அதை நீங்கள் உங்கள் ஜென்ரேஷன்லேயே பார்ப்பீங்க. நீங்கள் 2K கிட்டு தானம்மா? ஆமாம். அப்போ இன்னும் நிறையா இருக்குது. எப்படி சார் மாறப்போகுதுன்னா இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டே பத்திரிக்கை கொடுப்பாங்க அந்த உங்களுக்கு, கல்யாணத்துக்கு வந்துடுது, நானும் இவ்வளோ கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு. நீங்களும் போய் தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலை வரும். அது இன்னும் கொஞ்ச நாளில் வரும் சார். இது இப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குமா? தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து மாறுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. எல்ஜிபிடிக்கு வந்து அங்கீகரிக்கணும்னு பல நாடுகளில். அதை அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தெருக்கு கல்யாணம் நடக்கும், பார்க்கலாம். பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், கல்யாணங்கள், காதல்கள். புரியுதா உங்களுக்கு? 2 பையன் ஒன்றா போனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இப்போ வந்து 2 பையனும் லவ்வர்னு சொல்லுவாங்க. ஒன்றா கூட போக முடியாது. ஏன்னா அந்த பையன் கூடயே சுற்றிட்டு இருக்கான், ரைட்டு, ஏதோ இது இருக்கோ, இல்லை இந்த பொண்ணு 2 பேரும் தான் ஒன்றா போயிட்டே இருக்காங்க, ஏதோ 2 பேர் லவ் பண்ணுறாங்களோன்ற மாதிரி ஒரு கட்டம் இப்போ பார்ப்பீங்க இன்னொரு 10 வருஷத்தில். சார், அவங்க லவ் பண்ணுறது ஓகே, அதை தாண்டி கொலை பண்ணுறது, என் காதலை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுதான் சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா கொலை பண்ண மாட்டாங்க. அங்கீகாரம் வந்துருச்சுல, இது கொலை பண்ணணும் புருஷன்ட்டே அந்த பொண்ணு சொல்லிகிட்டே போயிடும். அப்போ அப்படி ஒரு காலகட்டம்னா நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன், நான் போகிறேன், இந்த குழந்தைய நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சட்டப்படி வந்துருச்சுன்னா. சட்டப்படியாக இல்லாதனால அதை மறைக்கிறதுக்காக கொலையெல்லாம் பண்ணுறாங்க. இதை அதிகரிக்கிறதுக்கான காரணமும் சோஷியல் மீடியாவாக இருக்குமா? சோஷியல் மீடியா காரணம் கிடையாது. அது வந்து இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட்ஸோடைய ஒரு பிளான் இது. அந்த பிளான் இனிமேல் தான் இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு.
அது இன்னும் கொஞ்ச அதை நாளில் இந்தியால வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் இந்தியாவில் அமெரிக்காவில் லைட்டாக வந்துச்சு. ட்ரம்ப் வந்து நசுக்கி வச்சுட்டுக்காப்புல. முஸ்லீம் நாடுகள்லாம் எடுத்து ஆரம்பத்திலேயே செருப்பகல்லை அடித்து இது பண்ணி விட்ருவாங்க. இங்கே இந்தியாவில் இது ஒரு தளமாக போயிட்டுருக்கு. இந்தியாவில் மாற்றணும்னு பல தற்குறிகள், பல கொடூரன்கள் வந்து களம் இறங்கியிருக்காங்க. இது எப்போ போகுது, எப்படி போகுதுன்னு. இந்தியால யார் சார் ஆதரிச்சிட்டு இருக்காங்க? இந்தியாவில் ஏன் அதில் ஊர்வலம்லாம் போனாங்க இல்லை, எல்ஜிபிடிக்கு மக்கள் பார்க்கல நீங்கள்? பார்த்தீங்களா இல்லையா? தெரியும். நியூஸில் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் அந்த கும்பல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அப்புறம் அடுத்து வந்து 1,00,000 பேர் ஊர்வலம் போவாங்க. அப்புறம் பெண்ணு கல்யாணன்ற மாதிரி ஆயிடும். பத்திரிக்கை அடிச்சிடுவாங்க, விமலாவுக்கும் அமலாவுக்கும் திருமணம் அதனால அப்படின்னு போட்டு இது பண்ணாங்க. அதெல்லாம் போய் விஜய் மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெறும் அப்படின்னு போடுவாங்க. டிவிகே மாவட்ட செயலாளர் பங்கேற்பு அப்படின்னு கூட வரும். அடுத்து ஆதவ அர்ஜுனா தலைமையில் 1000 பெண்களுக்கு திருமணம் ஒரே நேரத்தில் விஜய் ஆசி வழங்கினார் அப்படின்னு கூட வரும். இது விஜய் அரசியலுக்கு வந்தால் தான் நடக்குமா? இல்லை, விஜய் அரசியலுக்கு வந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். இது வந்து இங்கே மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை எல்லா இடத்துலையும் இப்படி நடந்துட்டு? எல்லா இடத்துலையும். எங்கே எல்லா இடம்னா எந்த இடத்த கேட்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா விஜய் அரசியலுக்கு வந்தால் இப்படி கூட மாற வாய்ப்பு இருக்குது? இல்லை, விஜய் அரசியலுக்கு வந்தால் மாற வாய்ப்புன்னு இல்லைன்னு சொல்லம்மா. நீங்கள் விஜயை கோர்த்து விட்டுறாங்க. பாவம், விஜய் வந்து அப்படிலாம் கிடையாது. விஜய் வந்து என்ன அப்படின்னா, விஜய் வந்து பெண்களை தான் காதலிப்பாப்பில்ல. அவருக்கு அந்த மாதிரி ஆண் காதல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி நீங்கள் போய் கோர்த்து ஃப்யூச்சரில் விஜய் கட்சி இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த மாவட்ட செயலாளர்லாம் போய் ஒரு கல்யாணம்னா போய் இப்போ போகிறாங்கல்ல. இப்போது பாதவர்ஜன்லாம் நாளைக்கு கூப்பிட மாட்டாங்களா? அப்போ ஒரு தலைவர் தானே அவர், ஒரு கட்சியோர் தானே. அவரை கூப்பிட்டு ஒரு 100 பெண்களுக்கு திருமணம் பண்ணால் போக மாட்டார் அவர். அது மாதிரி தான் சொல்கிறேன். இவங்கனால அப்படி ஆகும்னு சொல்லலை. இவங்க தலைமையில் அந்த திருமணங்கள்லாம் நடக்கலாம் ஃப்யூச்சரில். அவங்க தானே இப்போ இளம் கட்சியாக வர்றாங்க, இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறேன். சமுதாய பிரச்சனைகள் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.